என்ன ஆர்கானிக் பேசிக் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் முதல் நேற்று கிளாஸுக்கு வரதாக்கள் எல்லாரும் என்ன அந்த போன கிளாஸுன்ற ரெக்கார்டிங்கை பார்த்தீங்கன்னா சரியா அது நான் இந்த போன கிளாஸுன்ற ரெக்கார்டிங்கும் இந்த கிளாஸுன்ற ரெக்கார்டிங்கும் ரேடியாக சேர்த்து ஒரு வீடியோவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். சரி, எல்லோரும் பார்க்குற மாதிரி. சரி, இதுக்கு அடுத்து வார கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு சொன்ன உங்களோட நேமோட ஒரு கோட் நம்பர் வரும், அதோட ஜாயின் ஆனீங்கள்ல. சரி, இப்போ முதலாவது ஒரு என்ன போன கிளாஸில் படித்ததும்படி ஒரு 2.5 மாதத்துக்கு எல்லாத்தையும் படித்து முடிக்க போகிறோம். அதுக்கு என்ன நீங்கள் என்ன செய்யணும், எப்படி படிக்கிறது, ப்ராக்டிஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு எல்லாம் கழிச்சு முடிச்சிட்டேன். ஓகே, அடுத்தது இப்போ ஒரு கெமிஸ்ட்ரியை போனால் அந்த கெமிஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குது, இந்த வழிமுறை எல்லாமே அக்குவர் ஆணி வர நேற்று கழிச்சாச்சு. அதை திரும்ப ஒரே காட்சி வந்து இருக்கல. அது இடைக்கு தேவை எதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மெதட்டில் இதை செஞ்சு பாருங்கன்னு சொல்லிக்க நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதுகளை பார்ப்போம். முதலாவது என்ன பேசிக் கெமிஸ்ட்ரியாக முடிப்போம். அது 2 கிளாஸில் முடியும். 2 கிளாஸோ 3 கிளாஸில் பேசிக் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிடும். சரி, அப்போ முதல் எல்லோரும் கோப்பி வச்சுருப்பீங்க தானே. ஓகே, முதல் பேசிக்கில் என்னென்ன படிக்க போகிறோம்ன்றதை பார்ப்போமா. எல்லாத்துக்கும் எழுதுறது டைம் தருவன். முதல்ல கவனித்து விட்டு எழுதும். என்ன இது செஞ்சோம்னா ஒரு பாஸ் பேப்பரில் கொஞ்சம் கேள்வி, எம்சிக்யூவில் கொஞ்சம் கேள்வி, முதலாவது ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஈஸியாக செய்ய இயலும். அதப்போ இதுவும் படித்து நாங்கள் பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் செஞ்சோம்னா எல்லாத்தையும் நாங்கள் என்ன ஒரு ஐடியா கொண்டு போக இயலும். ஓகே, இப்போ அதில் முதலாவது என்னென்ன விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்ன்றதை எழுதி கொண்டு போகிறேன்னு. முதலாவது எல்லாத்தையும் இப்போ பேசிக்கில் முதலாவது என்ன சடத்தின் அணுக்கொள்கையும் கட்டமைப்பு பிணைப்பு, கெமிக்கல் கல்குலேஷன், ரசாயன கணித்தல் எல்லாம் 3 இருக்குது. 3 அந்த அதில் 3யுமே இப்போ ரசாயன கணித்தலை தனியாக பார்ப்போம். அதுவும் பேசிக்காக தான் வரும், அதை தனியாக பார்ப்போம். முதல் நாள் 1 2 3 4 5 6 7 போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பேசிக்கில் என்னது அவ்வளோத்தையும் பார்த்து கொண்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் கோப்பியில் 3க்கு 1 2 3 போட்டு எழுதுங்க. அப்புறம் அது அவ்வளோ முடிய டிக் பண்ணி கொண்டு போனால் சரி. முதலாவது விஞ்ஞானிகளை பற்றி பார்ப்போம். பொதுவாக பாஸ் பேப்பரில் முதல் விஞ்ஞானிகளை பற்றி முதல் கேட்டது. இப்போ அந்த வழக்கத்தை விட்டு மாறிட்டு, ஆனால் என்ன முதலாவது ஸ்ட்ரக்சரில் எங்களை பேசிக் கெமிஸ்ட்ரியை சார்ந்தி தான் வாரது என்னது, அது ஒரு மாடல். ஸோ இந்த வருஷம் முதலாவது ஸ்ட்ரக்சர் என்ன பேசிக் கெமிஸ்ட்ரி தான். ஸோ அதை அதுக்கானது இது. இதை வடிவாக விளக்கமாக பார்த்தா சரி. 1 2 3 4 5 6 2 போட்டு வெளியிடமெண்டா சரி. எல்லாருக்கும் வாய்ஸ் கேட்குதானே? வாய்ஸ் போட் கிளியரா? அது ஒருக்கா கெரியன்னு சொன்னீங்கண்டா சரி. ஓகே, முதல்ல விஞ்ஞானிகளை பற்றி கொஞ்சம் சின்னதாக எழுதி கொண்டு இது அப்படியே எழுதி கொண்டு போகிறேன். எழுதுறதுக்கு டைம் விடுவேன். முதல்ல தான் இவ்வளோ படிக்க போகிறேன்ன்றதை முதல் நீ படிச்சிருந்தாலும் இதுக்கு வரப்போகுதுன்றதை யோசிச்சுக்கொண்டு இரு. எழுதைக்கியே பார்த்து எழுத வேண்டாம். ஓகே, அடுத்தது விஞ்ஞானிகள். அதுக்கு அடுத்தது சட பொருட்களின் மின்னியல்புக்கான சான்று. இதில் முக்கியம் என்னது, இதில் ஒரு என்ன திண்மத்தில், திரவத்தில், வாயுக்களில் எலக்ட்ரிசிட்டி இருக்குன்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம். இதில் தான் முக்கியமாக கதோட்டு கதிரையும்
அனோட்டு கதிரையும் படிப்போம். பொதுவாக என்ன கதோட்டு கதிர் குழாயையும் நேர்கதிர் குழாயை பற்றி படிப்போம். சரி, முதலாவது விஞ்ஞானிகள், மூன்றாவது சடப்பொருட்களின் மின்னியல்புக்கான சான்றுகளை பற்றி படிப்போம். இப்படி இவ்வளாமே இந்த இதுவும் இந்த ரெண்டோற்றையும் தான் என்ன ஒரு பேசிக் கெமிஸ்ட்ரி. அந்த ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு அதையும் புரியுமா சொல்லித்தார். அடுத்தது இலத்திரன். எல்லாத்தையுமே விரிவாக எழுதாமல் இலத்திரன் என்றா இலத்திரன் என்று எழுதியதான் இலத்திரன். நீ எழுதியக்க டீட்டெயிலாக இலத்திரன், புரோத்திரன், நியூத்திரன் இந்த மூன்றையும் பற்றி படி. வேறு கண்டுபிடிச்சது, அதன் ஏற்றம் என்ன, அதன் திணிவு என்ன, அதன் திணிவு அதன் ஏற்ற ஒப்பீடு அதுகளோட படிப்போம். அடுத்தது நாலாவது அணு மாதிரி உரு. நாலாவது அணு மாதிரி உரு. அணு மாதிரி என்ற என்ன, ஒரு அணுவில் என்னென்ன பொதுவாக அணுவில் இலத்திரன், புரோத்தன், நியூத்திரன் இருக்கும். அது என்னென்று இருக்குது, இலத்திரன் அங்கே இருக்குது, நியூத்திரன் அங்கே இருக்குது, புரோத்தோன் அங்கே இருக்குண்டு ஒவ்வொரு விஞ்ஞானிகள் அவைந்த கருத்துப்படி அவைக்கேற்ற மாதிரி முன் வச்சிருப்பினோம். அதுக்கு டால்டன் அணுக்கொள்கை, டோம்சன் அணுக்கொள்கை, ரதர்ஃபோர்ட் அணுக்கொள்கை அதெல்லாம் வரும். அதுகள் நான் அப்பை கழுதுல எழுதினா இடங்கானா வரும். ஸோ அணு மாதிரி கொண்டு போட்டு வைப்போம். அடுத்தது அஞ்சாவது ஆக குட்டி குட்டியான விஷயங்களை பார்ப்போம். அந்த குட்டி குட்டியான விஷயங்களை ஒரேடியாக கவனமாக போட்டு எழுதுறேன். கதிர் தொழிற்பாடு. பொதுவாக இந்த கதிர் தொழிற்பாடுல என்ன, இப்போ கதிர் தொழிற்பாடு இருக்கிறதே காணலே. அதுகள் அல்பா பீட்டா கேமாக்களை பற்றி இப்போ கேட்கறது இல்லை. கதிர் தொழிற்பாடு கதிர் தொழிற்பாடு. அடுத்தது ஆறாவது, அதை சின்ன சின்ன விஷயத்த கம போட்டு எழுதுறேன். கதிர் தொழிற்பாடு அதை தனியாக போடுறேன். ஏனென்னா கதிர் தொழிற்பாட்டில் அதுன்ற அயனாக்கும் திறன், அதுன்ற வேகம், திரும்புகிற அளவு எல்லாத்தையுமே ஒப்புவிட தெரியணும். அது எங்கள் 2005, 2006, 2007, 2008, 2009 பார்த்துல கதிர் தொழிற்பாட்டில் ஒரு கேள்வி வேறு. என்ன முக்கியம்னா இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் இப்போ வரைக்கும் மாடல் மாறியில்லை. ஸோ இனி மாறினா ஒரு ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு ஒரு நியூஸ் தரும் மாறையில். ஸோ ஸ்ட்ரக்சரில் மாடல் மாறையில். அதனால் என்ன, எப்போவுமே ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்ட்ரக்சரை ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோ. ஆறாவது அணுவன். அதுகளை குட்டி குட்டி விஷயங்களை பற்றி படிப்போம். அணுவன், திணிவன், அணுவன், திணிவன். அடுத்தது சமதானிகள், கருவன், அதுகளை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது சக்தி சட்டனை பற்றி பார்ப்போம். இது என்ன, எங்கேயாச்சும் சான்ஸ் கிடைச்சா கேட்பான். இது என்ன, இது முக்கியம். சக்தி சொட்டன் முக்கியம். சக்தி சொட்டன் என்ன ஒரு விஷயம் இல்லை. இப்போ உன்னுடைய பெயர் இதில் ஜூம் கிளாஸில் இருக்கிற ஒரு ஆண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆண்டு பேர் சஞ்சய்னு வைப்போம். அவர்கிட்ட பெயர் அவர் யாருண்டா, அவர் இந்த ஊரில் இருக்கிறார், இந்த நாட்டில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்றது தான் என்ன, சக்தி சொட்டன். அப்படித்தான் ஒரு இலத்திரன் எந்த சக்தி மட்டத்தில் இருக்குது, இந்த உபசக்தி மட்டத்தில் இருக்குது, எந்த திசையில் சுத்து என்றதை விவரிக்கிற முறை தான் இந்த சக்தி சொட்டன். இதில் எழுதினா தெரியுமா,
எழுதுறேன் தெரியாடி சொல்லணும். 8வது அடுத்தது ஸ்பெஷலாக நீல்போர் என்ற சக்தி மட்ட கொள்கை ஒன்று இருக்குது. இப்போ இலத்திரன் அதையெல்லாம் பேசிக்காக சொல்லிவிடுவோம். நீல்போர்ன்ற சக்தி மட்ட கொள்கை என்று இருக்குது. நீல்போர் என்ற ஒரு ஆள் ஒரு கொள்கையை முன்வைக்கிறார். அவருக்கு அவர் அவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்ஸின் படி ஒரு கொள்கையை முன்வைக்கிறார். இந்த இலத்திரன்கள் இருந்து என்ன செய்யுது, எப்படி பாயுது, பாயக்கு என்ன நடக்குது, அதுகளை சொல்கிறேன். அதான் நீல்போரின் சக்தி மட்ட கொள்கை படிப்போம். அதோ அந்த நீல்போரின் சக்தி மட்ட கொள்கைன்றது ஒரு சின்ன விஷயம்தான். அந்த நீல்போரின் சக்தி மட்ட கொள்கைக்கான இப்போ நீல்போரின் சக்தி மட்ட கொள்கையால் தான் இருக்குது. வேறு இப்போ நீல்போரின் சக்தி மட்ட கொள்கை என்ற ஒரு விஷயம் இருக்குது. வேறையாக்கள் வேறு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய அது நீல்போரின் சக்தி மட்ட கொள்கையின்படி நடக்குது. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்ப்போம். நீல்போர் என்ற ஒரு ஆள் ஒரு கொள்கையை முன்வைக்கிறார். அவற்ற கொள்கை இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது. வேறு ஆக்கள் வேறு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிவெல்லாம் நீல்போர் என்ற சக்தி மட்ட கொள்கைக்கு என்ன ஒன்றிச்சு போகுது. ஸோ அந்த நீல்போரின் சக்தி மட்ட கொள்கைக்கான ஆதாரங்கள், ஓகே நீல்போரின் சக்தி மட்ட கொள்கை இருக்குது என்றதுக்கான சான்றுகளோ ஆதாரங்கள் என்ற ரீதியில் அதுக்கு ஒரு பெரிய விஷயம் படிக்கும். நீல்போரின் சக்தி மட்ட கொள்கைக்கான ஆதாரங்கள், நீல்போரின் சக்தி மட்ட கொள்கைக்கான ஆதாரங்கள். அதில் எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் இந்த நிறமாலை இலத்திர நிலையமைப்பு பற்றி பார்ப்போம். அவ்வளோ நிறமாலை தெரியுதானே? மேல் எழுவது தெரியுதா? நான் மேலே எழுதுறது உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? சரியா? இப்போ 1, 2, 3 கிளாஸ் போக வட்டிக்கு என்ன நாங்கள் என்னெல்லாம் செஞ்சால் உனக்கு தெரியுமெண்டா ஐடியா எனக்கு வருந்தாங்க. ஸோ அதில் இப்போ சொல்லிடுவோம். இதில் எழுதுல தெரியுதோ? கொஞ்சமாச்சும் இல்லைங்க இல்லையா? தெரியுதானே? இது நீல்போரின் அது நீ எழுதினா சரி. நீல்போரின் சக்தி மட்ட கொள்கைக்கான ஆதாரங்கள் அதில் 1 நிறமாலை, அடுத்தது அதுக்கு நான் லைட்டை போட்டே வரேன். தெரியுதா? நீல்போரின் சக்தி மட்ட கொள்கைக்கான ஆதாரங்களை பிரிச்சது. அதில் நிறமாலையும் இலத்திர நிலையமைப்பையும் பார்ப்போம். இலத்திர நிலையமைப்பு, இந்த இலத்திர நிலையமைப்பில் ஸ்பெஷலாக அதுக்கே 3 விஞ்ஞானிகள் வருவினோம். அதையும் பற்றி பார்ப்போம். உபசக்தி மட்டத்தில் உபசக்தி மட்டத்தில் இலத்திரன் நிரம்பல், அதையும் பார்ப்போம். ஸோ முதலே சொல்கிறேன், இவ்வளோ 8 விஷயம் இல்லை, அங்கே போகுது. ஸோ இப்போ நீங்கள் எழுத மட்டும் திரும்ப சொல்லிடுவேன். இப்போ இனி பார்த்து எழுது, இதை கேட்டுக்கொண்டு எழுது. சரி, எழுதி முடிஞ்சால் எல்லாரும் சொல்லிடுவோம். ஒரு ஆள் ஓமண்டு சொன்ன உடனே எழுத டைம் இருக்குன்னு தானே. ஒரு ஆள் ஓமண்டு சொன்ன உடனே நான் என்ன ஓகேண்டு அதனால போயிடும். விஞ்ஞானிகள் என்ன அதுக்கு எம்பிடோக்கிள்ஸ், ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட், அதுகளை அப்படி கொஞ்சம் 3 பேர் அடிப்படையான அந்த சடத்தை பற்றி முன் வச்சாக்களை பற்றி 3 பேரை பார்ப்போம். ஏன் பார்க்குறோம்?
அந்த 3 பேரையும் சொல்லி 3 பேர் இந்த கருத்து முன் வச்சா அது முன் வச்சது யாருன்னு விஞ்ஞானிகளை பற்றி கேட்கலாம். அடுத்தது சடப்பொருள்களின் மின்னியல்புக்கான சான்றுகள் மின்னியல் பண்ண எலக்ட்ரிசிட்டி. ஒரு சடத்தில் ஒரு இந்த சோக்கில் எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஏன் அதில் சார்ஜஸ் இல்லை. இந்த இதில் சரி இது ஒரு மரக்கட்டமாக வச்சோம்னா இதில் எலக்ட்ரிசிட்டி இருக்குன்றதுக்கான ஆதாரத்தை காட்டுறது தான் மின்னியல்புக்கான சான்று. அதை யார் என்னென்னு முன்வைக்கணும். அதில் இருந்து எங்களை இலத்திரன்ஸ் அனோட்டில் இருந்து ப்ரோத்ரன்ஸ் அதுகளில் என்னென்னு முன்வைக்கிறோம். கதோட்ட கதிர்குழாய்ன்ற ஒரு செட்டப். அதில் உருவாகிற கதிர் தான் கதோட்டு கதிர்குழாய். அனோட்டண்டா அதுவும் ஒரு என்ன கதோட்டு கதிர்குழாயில் ஒரு நுண்துளையிடப்பட்ட அனோட்டை. இப்போ கொஞ்சம் விளங்காட்டிங்க இது உனக்கு என்ன டீட்டெயிலாக மேலோட்டம் சொல்கிறேன். அதில் நுண்துளையிடப்பட்ட கதோட்டை பயன்படுத்தினா அது என்ன அனோட்டு கதிர்குழாய் இல்லை நேர் கதிர்குழாய். அதில் வர்றது புரோட்டன்ஸ். அதிலிருந்து இலத்திரன் புரோட்டன்ஸை பற்றி படிப்போம். அப்படி இலத்திரன் புரோட்டன் நியூட்ரன் யார் கண்டுபிடிச்சது, ஏற்றம் திணிவு அளவுகளில் அங்கே பார்ப்போம். அடுத்து அணுமாதிரி ஒரு அணுவில் இலத்திரன் எங்கே இருக்குன்னு சொல்லலாது. அங்கே இருக்கலாம், தொங்கல் இருக்கலாம், என் நடுவில் இருக்கலாம்னு முதல்ல தெரியாது. ஸோ அப்படி கொஞ்சம் பேர் தங்களோட ஆய்வின்படி கொஞ்சம் அணு மாதிரி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு கொஞ்சம் பேர் சொன்னார். அதுகளில் அணுமாதிரி இருக்க பார்ப்போம். கதிர்த்தொழிற்பாடுண்டா இப்போ என்ன நம்மளை பார்த்தா கதிர்த்தொழிற்பாடுண்டா இப்போ இது ஒரு சோக். இந்த சோக்குன்னு இருக்குது. இந்த சோக்குலேருந்து லைட்டாக என்ன கதிர் வழிகிறது, அதான் கதிர்த்தொழிற்பாடு நோமலாக சொன்னேன். ஸோ இப்போ ஒரு என்ன நோமலாக ஒரு அணுவில் கரை இருக்கும். இந்த கரு ஒரு அன்ஸ்டேபிளான கருவாக இருக்கும். இப்போ உறுதியற்ற கருவில் இருந்து கதிர்கள் வெளியேறினா அது என்ன கதிர்த்தொழிற்பாடு சொல்லுவோம். பொதுவாக என்ன 73 75 அணுவனுக்கு மேலே இருக்கிற எல்லாமே என்ன கதிர்த்தொழிற்பாட்டு மூலகங்கள் என்று சொல்லுவோம். அது அப்போ பார்ப்போம். கதிர்த்தொழிற்பாடுன்னா என்ன, ஒரு உறுதியற்ற கரு இருந்து அதில் இருந்து கதிர்கள் வெளியேறினா கதிர்த்தொழிற்பாடு. அதுலேயும் அந்த கதிர்த்தொழிற்பாடை யார் முன் வச்சது, அதில் நேர் இலத்திரன் ஆல்ஃபா பீட்டா கேம இருக்குன்னு யார் சொன்னதுண்டு அதுக்கு 2 விஞ்ஞானியை பார்ப்போம். அவளாம் கதிர்த்தொழிற்பாடு. அடுத்தது 6வது அணுவன் துணிவன் சமதானி கருவன்கள். அணுவன் கண்டுபிடிச்சத துணிவன் அப்படி கன்செப்டை முன் வச்சது யார், சமதானி கருவன்கள் எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். அப்படியான கன்செப்ட் இருக்குது. அதுகளை லைட்டாக பார்த்தா சரி. அதுகள் 2 வந்த இதுகள்லாம் பெருசாக வராது, வந்தால் தெரிஞ்சிடும். அது சக்தி சொட்டன் ஒரே பாஸ்வேர்டில் எடுத்தால் செய்யலாம். என்ன ஒரு இலத்திரன் இருக்குது, ஏதோ ஒரு இலத்திரன் அது எங்கே இருக்கு, இப்போ ஒரு ஆள் இருக்கிற அவரோட ஊர் என்ன பேர் என்ன இந்த நாடு அதுகளை பற்றி சொல்கிறது தான் சக்தி சொட்டன்ன்ற மாதிரி. ஒரு இலத்திரன் இருக்கிற அந்த இலத்திரன் பேர் எந்த மட்டத்தில் இருக்குது, அப்படி இருக்குது, எந்த திசையில் சுழறுது என்றதை குறிக்கிறது தான் சக்தி சொட்டன். அடுத்தது நீல்போர் என்றவரால் சக்தி மட்ட கொள்கையை முன்வைக்கிறார். அந்த முன்வைச்சுட்டார். அப்படி அந்த சக்தி மட்ட கொள்கைக்கு இவ்வளவு ஆதாரமாக இருக்குது. இப்படி அவர் சொன்னது இந்த நிறமாலை ஆய்வின்படி, அடுத்தது இலத்திரன் நிலையப்பு அந்த கன்செப்டுகளின் படி எல்லாமே இந்த நீல்போரி சக்தி மட்ட கொள்கைக்கு இவ்வளவு ஆதாரமாக இருக்குது. அப்படி ஆக நீல்போரின் சக்தி மட்ட கொள்கை சரி என்று எடுக்கிறோம். அடுத்தது இந்த இலத்திரன் நிலையப்பு கன்செப்டுக்கு கீழே உபசக்தி மட்டங்களில் இலத்திரன் நிரம்பல். இப்போ சக்தி மட்டம் அது கீழே உபசக்தி மட்டம் எஸ்ஓலுக்கு பிஓலுக்கு டிஓலுக்கு எஃப்ஓலுக்கு 2 என்ன உபசக்தி மட்டம் இருக்குது. அந்த உபசக்தி மட்டத்தில் இலத்திரன் எப்படி நிரம்பலாம் தான், எஸ்ல நிரம்புதோ டியில் நிரம்புதோ எஃப்ல நிரம்புதோ அதுகளை பற்றி படிக்க ஒரு அணு வேண்டாம். அதில் சக்தி மட்டங்கள் இருக்கும், இலத்திரன் இருந்தால் சக்தி மட்டங்கள் என்ற கன்செப்ட் இருக்கும். அப்படி பேர் ஒன்று தெரியாட்டி விளங்க அப்படி பேர். அதில் உபசக்தி மட்டம் வந்து இருக்குது. அதில் என்னென்று இலத்திரன் ஏறுது பாயுது என்றதை 3 பேர் சொன்னது. இப்படி 3 விதியின்படி 3 பேர் இப்படி இருக்கலாம், ஒழுக்கு அப்படி இருக்கும், அதுகளை பற்றி சொன்னோம். அதெல்லாம் இலத்திரன் நிரம்பலுக்கு அது. ஓகே, அடுத்தது 9வது எழுதுவோம். உங்களாலையும் முடிச்சா சொல்லுவோம்.
மற்றது இந்த பேசிக்காக டக்குன்னு முடிக்கலாம். அதுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் இருந்தால் சரியா எவ்வளோத்துக்கு ஈஸியாக என்னது வேகமாக கவனித்து வெளியே கொண்டு போனீங்கன்னா சரி. இங்கே கரை நின்றுட்டு வரேனே. ஒரு 1 hour கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ளே என்ன எங்களோட இன்னும் தடுக்கையிலுமே இல்லாமல் வந்து தடுக்கும். போராடாவாரு அப்படித்தான். நீ வீட்டை ஒரு நாள் படிப்பை நினைப்பேன், ஆனால் என்ன அப்போயே சொந்தக்கார விரைவினம் அதெல்லாம் சமாளித்து தான் என்ன செய்யணும், படிக்கணும். அதே மாதிரி தான் இப்போ கரண்ட் நின்றுட்டு வருமன்னு இப்போ